வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இஸ்மாயில் சப்ரியிடம் SPRM விசாரணை அரசியல் நோக்கம் கொண்டது அல்ல. கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பாதுகாப்பான வீட்டில் 177 மில்லியன் ரிங்கெட் ரொக்கப்பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணை அரசியல் நோக்கம் கொண்டது அல்ல என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி தெளிவுபடுத்தியுள்ளார். அதேவேளையில் குறிப்பிட்ட தரப்பினரின் உத்தரவு அடிப்படையிலேயே இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என்று கூறப்படுவதையும் அசம்பாக்கி மறுத்துள்ளார். கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒரு சாட்சி என்று அடையாளம் காணப்பட்ட இஸ்மாயில் சப்ரி தற்போது முக்கிய சந்தேக பேர்வழியாக வகைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாளை மறுநாள் அந்த முன்னாள் பிரதமரை SPRM மீண்டும் விசாரணை செய்யவிருக்கிறது. இந்த விசாரணைகள் அனைத்தும் எந்தவொரு தரப்பினரின் உத்தரவால் மேற்கொள்ளப்பட்டது அல்ல. மாறாக உளவுத்துறை அணுக்கமாக மேற்கொண்ட கண்காணிப்பின் விளைபயனே இஸ்மாயில் சப்ரியின் 4 முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் என்று அசம்பாக்கி தெளிவுபடுத்தினார். எனினும் இஸ்மாயில் சப்ரி சம்பந்தப்பட்ட இந்த விசாரணையானது ஒரு முன்னாள் பிரதமர் என்ற அவரின் பதவி மற்றும் அந்தஸ்தை பார்க்காமல் நேர்மையாகவும் நிபுணத்துவம் அடிப்படையிலும் நடத்தப்படும் என்று அசம்பாக்கி உறுதி அளித்துள்ளார். கடந்த ஆண்டு 35,368 மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் இதன் விளைவாக 160 கோடி ரிங்கிட் நிதி இழப்பு ஏற்பட்டதாக புக்கிட் அமான் வணிக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்துஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். அக்காலகட்டத்தில் பதிவான 41,701 வணிக குற்ற வழக்குகளில் இந்த எண்ணிக்கை 84.5 விழுக்காட்டை குறிக்கிறது என்று அவர் சொன்னார். கடந்த 2023ஆம் ஆண்டு 34,495 இருந்த மோசடி வழக்குகளின் எண்ணிக்கை கடந்த 2024இல் 3 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் பதிவான 120 கோடி வெள்ளி இழப்புடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டு காணப்படும் நிதி இழப்பு 29 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இது உண்மையிலேயே கவலை அளிக்கிறது என்று இன்று கோலாலம்பூர் தமான் துன் டாக்டர் இஸ்மாயிலில் நடந்த வங்கி ஹீரோஸ் அங்கீகார நிகழ்வில் டத்துஸ்ரீ ராம்லி இதனை தெரிவித்தார். மருத்துவமனையின் தனியறையில் இளம்பெண் நோயாளியை ஆடையை களையச் செய்து வக்கர செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மருத்துவர் ஒருவரை போலீசார் விசாரணை செய்து வரும் வேளையில் பினாங்கு சுகாதாரத்துறையும் அவரை விசாரணை செய்து வருகிறது. பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நடந்ததாக கூறப்படும் இந்த ஆபாச சேட்டை தொடர்பில் ஓர் அரசாங்க ஊழியரான 43 வயதுடைய அந்த மருத்துவர் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 4 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். பெண் தாதியர் உடன் இல்லாமலேயே 20 வயது மதிக்கத்தக்க பெண்ணை ஆடையை களையச் செய்ததாக கூறப்படும் அந்த மருத்துவர் தற்போது சுகாதாரத்துறையின் விசாரணைக்கு ஆளாகி இருப்பதாக பினாங்கு மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஃபசிலா ஷைக் அலாடின் தெரிவித்துள்ளார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு துறையில் இலக்கவியல் அமைச்சு தொடர்ந்து வழிகாட்டும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு அலுவலகம் பல முக்கிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சிகள், துறை சார்ந்தோருடன் கலந்துரையாடல், பிற துறையை சார்ந்தவர்களோடு ஒத்துழைப்பு என இலக்கவியல் அமைச்சு தீவிரமாக திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். குறிப்பாக வேலையிடத்தில் செயற்கை நுண்ணறிவு எனும் கருப்பொருளில் அரசு ஊழியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சிகளை வழங்கும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 4,45,000 பேர் பயன் அடைவர் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை 300 பேருக்கு தேசிய இலக்கவியல் இலாக்கா நுண்ணறிவு திறன் பட்டறையை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பட்டறையில் இலக்கவியல் அமைச்சு பணியாளர்கள் மட்டும் அல்லாது பிற அமைச்சிலிருந்தும் அரசாங்க ஏஜென்சிகளிலிருந்தும் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மலேசியாவின் எதிர்காலத்துக்கு செயற்கை நுண்ணறிவு எனும் திட்டத்தை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் இணைந்து இலக்கவியல் அமைச்சு ஏற்பாடு செய்தது. மொத்தம் 8 லட்சத்து உள்நாட்டு பணியாளர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும். செயற்கை நுண்ணறிவு ஆதிக்கத்தால் எதிர்காலத்தில் 10 முக்கிய துறைகளில் 6,20,000 பேரின் வேலையில் தாக்கம் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தை மனிதவள அமைச்சு வெளிப்படுத்தியிருந்த நிலையில் கோவிந்த் சிங் அதற்கான முன்னேற்பாட்டு திட்டங்களை அறிவித்துள்ளார்.
அதிகரித்து வரும் மருத்துவ செலவுகள் பிரச்சினைக்கு விரைவில் நிவாரணம் காணப்படும் என்று சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். மருத்துவ காப்புறுதி பிரீமியம் கட்டணங்கள் அதிகரித்திருப்பது தொடர்பிலும் அவற்றில் பொதிந்திருக்கும் விவகாரங்கள் ஆராயப்படும். மத்திய வங்கியான பேங்க் நகாரா மற்றும் நிதி அமைச்சுடன் இணைந்து இவ்விவகாரங்கள் கவனிக்கப்படும் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் உறுதி அளித்துள்ளார். மருத்துவ காப்புறுதி பிரீமியம் கட்டணங்கள் 40 முதல் 70 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டிருப்பது தொடர்பில் காப்புறுதி தொழில்துறை மற்றும் தகாஃபுல் ஆகிய தரப்புகளிடமிருந்து நிறைய கருத்துக்கள் பெறப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 20,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் மலேசிய கினி நிருபர் பி நந்தகுமார் சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கை துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ஷா ஆலாமில் உள்ள ஒரு ஹோட்டலில் பிடிபட்ட நந்தகுமார் 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு சட்டம் 16A பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அசாம்பாக்கி குறிப்பிட்டார். அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் கடத்தும் கும்பல் குறித்து அந்த நிருபர் செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அந்த செய்திக்கும் சம்பந்தப்பட்ட நபரின் கைதுக்கும் தொடர்பு இல்லை. இது முழுக்க முழுக்க லஞ்ச பணம் சம்பந்தப்பட்ட வழக்காகும் என்று இன்று புத்ரஜெயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அசாம்பாக்கி விளக்கினார். அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் கடத்தும் கும்பல் குறித்து செய்தி வெளியிடாமல் இருக்க லஞ்சம் கேட்டு அந்த நிருபர் வற்புறுத்தியதாக புகார்தாரர் தனது புகாரில் குறிப்பிட்டிருப்பதையும் அசாம்பாக்கி சுட்டிக்காட்டினார். மயிகா தேசிய உதவித் தலைவரும் பேரா மாநில மயிகா தொடர்பு குழு தலைவருமான தான் ஸ்ரீ எம் ராமசாமி தலைமையில் மிகவும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்ட எய்ம்ஸ் நமது தேர்வு எனும் முயற்சி மாபெரும் வெற்றியை தந்துள்ளது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேரா மாநில மயிகா ஏற்பாடு செய்த எய்ம்ஸ் நமது தேர்வு எனும் இந்நிகழ்வில் சுமார் 1121 மாணவர்களுடன் 487 பெற்றோர்களும் மற்றும் நிகழ்வின் 250 ஏற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டனர். எய்ம்ஸ் நமது தேர்வு எனும் உன்னதமான சிந்தனை தோன்றிய கணமே தான் ஸ்ரீ எம் ராமசாமி தனது நிர்வாக குழுவினரின் ஆதரவுடன் கடந்த 1 மாத காலமாக இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்தார். இந்நிகழ்வில் முறையே 1000 மாணவர்கள் கலந்து கொள்வதை உறுதி செய்ய சில யுக்திகளை வகுத்து மிக நேர்த்தியான ஏற்பாடுகளை தான் ஸ்ரீ ராமசாமி உறுதி செய்தார். இந்நிகழ்வு தொடர்பான விவரங்கள் ஊடகங்கள் மூலமாக பரப்புவதிலும் பள்ளிகளை தொடர்பு கொள்வதிலும் தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விளக்கம் அளிப்பதிலும் தேவையான முன்னெடுப்புகளை தான் ஸ்ரீ ராமசாமி மேற்கொண்டார். ஏற்பாட்டு வேலைகளை துரிதப்படுத்த மாணவர்களின் பதிவுகள் இணையம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு பதிவு செய்ததில் மாணவர்களின் வருகை மற்றும் எண்ணிக்கை முறையே உறுதி செய்யப்பட்டன. இந்நிகழ்வூட்டம் நேர்த்தியாகவும் சிறப்பான முறையிலும் நடத்த அனைத்து தொகுதி தலைவர்களும் ஏற்பாட்டு குழுவினரும் உறுதுணையாக இருந்தனர் என்று தான் ஸ்ரீ ராமசாமி விவரித்தார். நமது சமுதாயத்தின் யூனிவர்சிட்டி இது, நமது கட்சியின் யூனிவர்சிட்டி, நமது கட்சி நமது சமுதாய கட்சி. அதன் வழியில் நமது இந்தியர்களுக்கு நமது சமுதாயத்துக்கு எல்லா குடும்பங்களுக்கும் இந்த உதவியாக இருக்கும் என்று இந்த நல்ல சூழ்நிலையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. என்ன காரணம் என்றால் நமது சமுதாயம் பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? மலைக்காரர்கள் அரசாங்கம் இருக்கிறது, சீனர்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, நமக்கு என்ன இருக்கிறது? அதன் படியில் அவர்களுக்கு எப்படி அவர்களை கரை சேர்க்க வேண்டும், அந்த நல்ல எண்ணத்தில் பேரா மயிகா இன்று இந்த நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்நிகழ்வில் கலந்து கொண்டது தங்களுக்கு மிகவும் பயனாகவும் அதே வேளையில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் உள்ள உயர்கல்விக்கான வசதிகளை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது மகிழ்ச்சியாக உள்ளது என்று பேரா மாநில மாணவர்கள் தெரிவித்தனர். நான் வந்துட்டு சுங்கை ஸ்கூல்லேருந்து வரேன். இப்போ தான் SPM முடிச்சு ரிசல்ட் வெயிட் பண்ணுறோம். இதான் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டிக்கு வரது மொதல் வாட்டி. நாங்கள் வரப்போ வந்துட்டு ஏதாவது நினச்சி வந்தோம், காசு இருக்க இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் மைண்ட் செட்டே மாறி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்த விட படித்தா இந்த யூனிவர்சிட்டி தான் படிக்கணும் இல்லையா, நம்ம ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு போயிடலாம், இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா வந்துட்டு நம்மளுக்கு எதிர்காலம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நான் வந்துட்டு SMK மெத்தடிஸ்ட் பாறை புந்தாலேருந்து வரேன். இன்றைக்கி MIC மூலியமாக எய்ம்ஸ்க்கு ஒரு டூர் பண்ண வந்திருக்கோம், கேம்ப் டூர். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி, ஏன்னா தேர் ஸோ மெனி ஃபெசிலிட்டிஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் மை பிளான் ஃபார் நவ்? ஆஃப்டர் SPM நான் முடித்த பிறகு நான் எய்ம்ஸ்க்கு மெடிக்கல் கைனோகாலஜிஸ்ட் படிக்கிறதுக்கு வரலான்னு இருக்கேன்.
So I'm so happy and இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது I think as an Indian we have made such a huge success. ஏன்னா எய்ம்ஸில் has so many facilities and very affordable for everyone. இந்நிகழ்வு வெற்றியடைய பெரும் ஆதரவு வழங்கிய எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தான் ஸ்ரீ SA டாக்டர் விக்னேஸ்வரன் மற்றும் துணைவேந்தர் டத்தோ ஸ்ரீ மு சரவணன் அவர்களுக்கு தான் ஸ்ரீ M ராமசாமி தனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். பரவசமூட்டும் பானம் என்ற பெயரில் பானத்தில் போதைப்பொருளை கலந்து கேளிக்கை மையங்களுக்கு விநியோகித்து வந்ததாக நம்பப்படும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை மலாக்கா போலீசார் முறியடித்துள்ளனர். மலாக்காவில் கடந்த 1 மாத காலமாக தீவிரமாக செயல்பட்டு வந்த இந்த கும்பலைச் சேர்ந்த 22 வயதுடைய நபர் கடந்த சனிக்கிழமை இரவு பண்டாஹிலிரில் கைது செய்யப்பட்டது மூலம் இக்கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் கிறிஸ்டபர் பாத்தே தெரிவித்தார். இக்கும்பலிடமிருந்து 28,910 மில்லிமீட்டர் போதைப்பொருள் பானம் மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஷா ஆலம் விளையாட்டரங்கை இடித்து தள்ளும் பணி இதுவரை 78 விழுக்காடு பூர்த்தியடைந்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்து வருவதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்தார். அரங்கை இடிக்கும் பணிகள் அட்டவணையின்படி சீராக நடைபெற்று வருவதாகவும் புதிய மைதானத்தின் கட்டுமான பணிகள் இவ்வருடம் மே அல்லது ஜூன் மாதத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டத்தோஸ்ரீ அமருடின் கூறினார். அரங்க இடிப்பு பணிகளின் முன்னேற்றம் நிர்ணயித்த இலக்கை விட முன்னதாகவே நிறைவடையும். தற்போது 78 விழுக்காட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன என அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.